இன்றைக்கி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்வேர்ல் சோப் தான் செய்ய போகிறோம். இதுக்காக 2 பேட்சாக நான் எடுத்துக்க போகிறேன். வாட்டர் 2 பேட்ச் எடுத்துருக்கோம், ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து லைட் சொல்யூஷன் தான் ரெடி பண்ணுறோம். இதுக்காக காஸ்டிக் சோடா எடுத்தாச்சு. காஸ்டிக் சோடாவை வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எப்பயுமே வந்து காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது க்ளவுஸும் மாஸ்க்கும் வியர் பண்ணியிருக்கணும். காஸ்டிக் சோடாவை நம்ம வாட்டரில் தான் ஆட் பண்ணணும். வாட்டரை காஸ்டிக் சோடாவில் ஊற்றக்கூடாது. அதே போல் காஸ்டிக் சோடா போட்டதுமே பார்த்திங்கன்னா ஒரு மில்கி ஒயிட் கலரில் தான் இருக்கும். காஸ்டிக் சோடா வாட்டரில் நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிளியர் சொல்யூஷன் கிடச்சிரும். அதே போல் காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணும்போது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம ஆயிலில் சேர்க்குற மாதிரி இருக்கும். இது நெக்ஸ்ட் பேட்சுக்கு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ காஸ்டிக் சோடா வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் சொல்யூஷனே கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் வாட்டரோட சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் கண்டென்ட் தான் எடுக்க போகிறோம். ஆயில்ஸில் எப்பயுமே சிங்கிள் ஆயிலாக யூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக மல்டி ஆயில்ஸ் பட்டர்ஸ் யூஸ் பண்ணால் அதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோ. அதே போல் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல்ட் ப்ராசஸ் சோப் செய்கிறதுக்கு மல்டி ஆயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆயில்ஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் தான் சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து ஷியா பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ஷியா பட்டர் பார்த்தா நல்லா மாய்ஸ்சராக இருக்கும், ஸ்கின் கண்டிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 2 பேட்சுக்கான ஆயில் எடுத்தாச்சு. அடுத்தது ஆயிலில் வந்து நம்ம கலர்ஸ் ஆட் பண்ண போகிறோம், பிளாக் அண்ட் ஒயிட். இதுக்காக பிளாக்குக்கு சார்கோலும் ஒயிட்டுக்கு ஜிங்க் ஆக்சைடு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சார்கோல் பவுடரை ஃபஸ்ட் பேட்ச்க்கான ஆயிலில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது 2 டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எடுத்துருக்க பவுடர் ஃபுல்லாகவே ஃபுல் அமௌண்ட் ஆஃப் ஆயிலில் வந்து மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது லம்ப் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ லம்ப் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். இதோட டைம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். பவுடரோட லம்ப் வந்து ஆயிலில் இருந்துச்சுன்னா அந்த சோப்போட டெக்ஸ்சர் வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து லம்ப் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச்க்கு வந்து ஒயிட் கலர் கொண்டு வர போகிறோம். அதுக்காக என்னென்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆயிலை வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் மாற்றி அதில் இருக்கிற எல்லா பவுடரும் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதிலே எந்த ஒரு லம்ப் இல்லாமல் நம்ம கொண்டு வர போகிறோம். இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் பிளண்டர் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். எலக்ட்ரிக் பிளண்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வித்தின் அ மினிட்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்காக தான். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்பூன்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாவே ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த கலரை வந்து ஃபுல் அமௌண்ட் ஆஃப் ஆயிலில் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த லம்பும் ஃபார்ம் ஆகாது. நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு ஆயிலோட கலர்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்காக தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். இந்த 2 டெக்னிக்கில் செகண்ட் டெக்னிக் வந்து நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஆயில்ஸ்லேயும் நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அடுத்து நம்ம எசென்ஷியல் ஆயில் மெஷர் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் வந்து ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் டீ எடுத்துருக்கிறேன். அது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஆயிலில் லைட் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணுறோம். இதில் நம்ம ஸ்வேர்ல் டெக்னிக் யூஸ் பண்ணுறங்காட்டி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துருவோம். அதாவது தின் ட்ரேஸ் வரும்போதே மோல்டில் நம்ம போர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ஸ்வேர்ல் டெக்னிக் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலும் வாட்டர், அதாவது லைட் சொல்யூஷனும் நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டுமே போதும். இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாட்டரோட அமௌண்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதனால தான் போரிங் டெக்ஸ்சர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இதுக்கு ஓவராக பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. விஸ்கு, ஸ்பேச்சுலா இதுவே எனஃப் தான். பிளெண்டர் போட்டால் ஒரு தடவை மட்டும் போட்டால் போதும். இப்போ அடுத்தது நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இப்போ எசென்ஷியல் ஆயிலை பேட்டரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினா தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ் பேட்டர் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்டர் நல்லா லிக்யூடாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே இதுவும் திக்காக ஆரம்பிச்சிரும். இதே போல் தான் நம்ம நெக்ஸ்ட் பேட்சுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ஒயிட் கலருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்கான பேட்டர்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. ரெண்டுமே நல்லா லிக்யூடாக தான் இருக்கும் இப்போ பார்க்கும்போது. ஆனால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இமீடியட்டாக நம்ம வந்து மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர்ஸ் எப்படின்னா லேயர் பை லேயராக தான் நம்ம போர் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம போர் பண்ணுறப்போ பிளாக் கலர் தான் போர் பண்ணுறோம். இதில் வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம எடுக்கும்போது ஸ்வேர்ல்ஸ் நல்லா வரும். இப்போ நம்ம பிளாக் கலர் போர் பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணிவிட்டு அடுத்து ஒயிட் கலர் தான் நம்ம போர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வேர்ல் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரேண்டம் ஸ்வேர்ல் தான் இந்த சோப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரேண்டம்னா ஒன்றும் இல்லை, ஜிக்ஸாக்காக வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நம்ம ஜிக்ஸாக் டிசைன் போட்டாவே போதும். அது ஒரு நல்ல ஸ்வேர்ல் ஆகும். அதாவது
பிளாக் கலரும் ஒயிட் கலரும் நல்லா மர்ஜ் ஆகி அது ஒரு டிசைன் நம்மளுக்கு கொடுக்கும், ஒரு மார்பிள் டிசைன் மாதிரி. அதுதான் ஸ்வால் டெக்னிக்கு. இப்போ நம்ம இருக்கிற எல்லா பேட்டரும் லேயர் பை லேயர் நம்ம வந்து போர் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்வால் டெக்னிக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தாய்வான் ஸ்வால் இருக்குது, கிளாம்ஷெல் ஸ்வால் டெக்னிக், இந்த மாதிரி வெரைட்டி நிறைய இருக்குது. அதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்வால் டெக்னிக்கில் வந்து நம்ம பேட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், பேட்டரில் தின் ட்ரேஸ் கொண்டு வரோமா, அதுதான் மெயின் டெக்னிக். இது நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வர ஸ்வால் டெக்னிக்கெல்லாம் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே கடைசி லேயர் போடும்போதே பேட்டர் திக் ஆயிருச்சு. நம்ம ஸ்பேச்சுலால் எடுத்து போர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு திக் ஆயிடுது. ஸோ அதனால தான் இம்மீடியட் ப்ராசஸாக நம்ம வந்து பண்ணணும். ஒவ்வொரு ப்ராசஸுமே கரெக்டான டயத்தில் பண்ணினா தான் நம்மளுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்வால் டெக்னிக் யூஸ் பண்ணி வெர்டிக்கல் ஹரிசாண்டலாக நம்ம ஜிக்ஸாக் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்படி நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா பேட்டரோட அந்த கன்சிஸ்டன்சி பாருங்களேன், நல்ல கிளாஸி ஃபினிஷில் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தின் ட்ரேஸ்லேயே நம்ம வந்து போர் பண்ணினதான். நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ்லேயே பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ வரங்காட்டி நல்லா அந்த கலரோட வேரியேஷன் நல்லா நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி அவுட்புட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். இந்த ப்ராசஸில் இன்னொரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னா எசென்சியல் ஆயில் தான். எசென்சியல் ஆயில் பொதுவாக ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு தின் ட்ரேஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. சீக்கிரமாகவே பேட்டர் திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகான ஸ்வால் சோப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 48 hours கழித்து தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா வாட்டர் பேஸ் அதிகமாக இருக்கிறங்காட்டி. ஆஃப்டர் கட்டிங் ஃபோட்டோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வாலோட டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அது பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ சூப்பராகவே நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ வந்து அப்கமிங் வீடியோஸில் நிறையா ஸ்வால் டெக்னிக் பார்க்கலாம்.